வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா, குருநாதர் அருணாபெருமானிஜி எம்பெருமான் கருணை மற்றும் குருநாதர் சரணாசாமி திருவாரூர் திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமார இனத்தல் வரிசைப்படி பாடல் 1143 எட்டுடன் ஒரு என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருள் விளக்கமும் பழனியாண்ட திருவடிக்கு. இந்த பாடல் ஆணவம் கெட அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடல். தத்தன தனதன தானா தனதன தத்தன தனதன தானா தனதன தத்தன தனதன தானா தனதன தனதான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடல் அற்புதமான பாடல். எட்டுடன் ஒரு தொடை வாயா எது பசு மண்கலம் இருவினை தோயா செய்ய ஒரு போதாகிலும் உயிர்நிலையாக எப்படி உயர்கதி நாம் ஏறுவது என எழு பகிரினும் இது ஓரார் தமது இச்சையின் இடர்வுறு பேராசைக்குள் கடல் அதிலே வீழ் முட்டர்கள் நெறியினில் வீழாது அடலோடு 30-60 மேலாம் அறுவரும் முற்றுதல் அறிவரு ஞானோதய ஒளி வெளியாக முக்குணம் அது கிட நானா எனவர் முத்திரை அடித்தர ஆரா அமுது அன்ன முத்தமிழ் தெரி கனி வாயால் அருளுவது ஒரு நாடு திட்டன எதிர்வரும் மாகாடியினோடு திக்கிட தருகிட தீதோம் என ஒரு சித்திர வெகுவித வாதாடிய பத மலராளம் செப்புக என முனம் ஓதாது உணர்வது சிற்சுக பர ஒளி ஈதே என அவர் தட்சண செவிதனிலே போதனை அருள் குருநாதா மட்டு அற அமர்பொரும் சூராதிபன் உடல் பொட்டு எழ முடுகி வைவேலால் எரி தரு மல்புய மரகத மா தொகையில் நடமிடுவோனே வஜ்ர கரதல வானோர் அதிபதி பொற்பு உரு கரிப்பறி தேரோடு அழகுற வைத்திடும் மருமகனே வாழ் அமர்கள் பெருமாளே அப்படின்னு முடிகிறார். எட்டுடன் ஒரு துளை வாயாய் அது பசுமன் களம் இரு வினை தோயா செய்ய ஒரு போதாகிலும் உயிர்நிலையாக எப்படி உயர்கதி நாம் ஏறுவதென எழு பகிரினும் இது ஓரார் தமது இச்சையின் இடர்வுறு பேராசைக்குள் கடல் அதிலே வீழ் முட்டர்கள் நெறியினில் வீழாது அடலோடு 30-60 மேலாம் அறுவரும் முற்றுதல் அறிவர் ஞானோதய ஒளி வெடியாக முக்குணமது கெட நானா எனவரும் முத்திரை அடித்தர ஆரா அமுதன்ன முத்தமிழ் தெரி கனி வாயால் அருளுவது ஒரு நாளே அப்படின்னு முதல் பதிவு சொல்கிறார். இப்போ நிறைய சூட்சும கருத்துக்கள் அடங்கியிருக்க பாடல் இந்த பாடல். எட்டுடன் ஒரு தொலை வாயாது அப்படின்னா 8 கூட்டல் 1 9 தொலை வாயில்களுடையது பச்சை மண்ணாலாகிய பாத்திரமாகிய இந்த உடல் நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளிலும் தோய்ந்து மிக்கு வரும் பிணிகள் ஒரு பொழுதிலேனும் உயிர் நிலைத்திருப்பதற்கு தடைகள் செய்ய எப்போதும் நிலைத்திராதபடி செய்ய எப்படி மேலான நற்கதியை நாம் கரையேறி அடைவதென பிளவுபட்ட அளவு கூட இதன் உண்மையை அறியாதவர்களாய் தமது தங்களுடைய ஆசை போன வழியே துன்பத்தை தருகின்ற பேராசை என்கின்ற கடலில் வீழ்கின்ற மூடர்களின் வழியில் நான் வீழாமல் வலிமை கொண்டதாய் 60 மேலாம் அறுவரும் 30 கூட்டல் 60 அதன் கூட்டல் 6 ஆக 96 தத்துவங்களை முற்றுதல் அறிவர் முற்றி கடந்த அறிவுக்கும் அருமையான எட்டாவதான ஞானோதய ஒளி ஞானம் உதயமாகும்படியான விளக்கமானது வெளிப்பட்டு விளங்க சத்துவம் ராஜதம் தாமதம் என்ற மூவை குணங்களும் அழிய நானா எனவரு நானா என்று முடிக்கின்ற நான் என எழுகின்ற ஆணவ உணர்ச்சியாம் அந்த அடையாள முத்திரையானது முற்றிலும் அழிந்துபட தெவிட்டாத அமிர்தம் போன்ற முத்தமிழி தெரிந்து போதிக்க வல்ல உன்னுடைய இனிய வாக்கினால் உபதேசித்தருளும் ஒரு நாள் எனக்கு கிட்டுமா அப்படின்னு முதல் பதில் கேட்கிறார். 2வது பதிலாக திட்டன எதிர்வரும் மாகாடியினோடு திக்கிட தரிகிட தீதோம் என ஒரு சித்திர வெகுவித வாதாடிய பதமலராளன் செப்புக என முனம் ஓதாது உணர்வது சிற்சுக பர ஒளி ஈதே என அவர் தட்சிண செவிதனில் போதனை அருள் குருநாதா மட்டு அற அமர் பொறும் சூராதிபன் உடல் பொட்டு எழ முடுகி வைவேலால் எரிதரு மல்புய மரகத மா தோகையில் இட நடமிடுவோனே வஜ்ர கர தல வானோர் அதிபதி பொற்பு உரு கரி பறி தேரோடு அழகுற வைத்திடும் மருமகனே வாழ் அமர்கள் பெருமாளே திட்ட திடீரென்று எதிர்த்தென்ற மாகாடியோடு திக்கிட தருகிட தீதோம் என்று ஒப்பற்ற விசித்திரமான பல வகைதான வாது ஆடிய தரிக்கித்து ஆடியதான கூத்துக்களை நடித்த திருவடி மலர்களை கொண்ட பெருமான் உபதேசமுடைய சொல்வாயாக என்று கேட்க ஓதாமலே உணர வேண்டியதும் ஞானானந்தமயமானதும் மேலான ஞானாகாசமானதுமான பொருள் இதுதான் என்று அவருடைய வலது காதில் தட்சிண செவிதனில் உபதேச பொருளை அறிவித்தருடைய குருநாதனே குறைவற்ற வழியில் மிக பல வழியில்
சண்டை செய்த சூரனாம் தலைவனுடைய உடலானது பொடிபட்டு அடிய வேகமாய் எதிர்த்து கூறிய வேல் கொண்டு எரிந்த வழப்பம் பொருந்திய புயங்களை கொண்டவனே, மரகதம் என்ற பச்சை நிறம் கொண்ட அழகிய மயில் மீது நடனம் செய்யும் பெருமாளே, வஜ்ராயத்தை அதாவது குருசாயுதத்தை கையில் கொண்ட தேவர் தலைவனாம் இந்திரன், அவனுடைய அழகு கொண்ட கரி ஐராவதம் என்னும் வெள்ளை யானை, உச்சை சிரவம் என்னும் குதிரை, தேர் முதலியவற்றோடு அழகு பெற்று விளங்கும்படி அவனை வாழவித்த மருமகனே, வாழ்ந்து விளங்கும் தேவர்களின் பெருமாளே, அருள்வது ஒரு நாளின்னு கேட்குறார். அப்போ இந்த பாடலில் முதல்ல 8 உடன் ஒரு இது 8 கூட்டல் 1 9 வாய் தோற்பைம்பார் பட்டினத்தார், 9 வாய்தலார் குரம்பைம்பார் சம்பந்தம். அடுத்தது இட்டிடை செய்ய ஒரு இது அதுக்கு முன்னாடி மட்கலம் அப்படி அது மண்ணால் ஐயக்கலம் மட்குல பதார்த்தம் பார் ஏற்கனவே படித்த திருப்பூரில். இட்டிடை அப்படின்னா இட்டிடை செய்ய ஒரு இட்டிடைனா தடை. அடுத்தது 30 60 மேலாம் அறுவரும் இது 30 நம்பர் கூட்டி பார்த்தா தெரியும் 96 தத்துவங்கள் கடந்த நிலையை சொல்கிறார். இது நம்ம பல்வேறு திருப்புகழ் பாடலில் படித்த ஒரு விஷயம்தான். அடுத்தது 4வது அடியில் நானா என ஒரு முத்திரை. நான் என்பது ஜீவபோதம். இது முனைந்து நிற்கும்போது சிவபோதம், அதாவது ஜீவபோதம் முனைந்து நிற்கும்போது சிவபோதம் மறைஞ்சிடும். சிவபோதம் முனைந்து நிற்கையில் ஜீவபோதம் ஒழியும். நானான தன்மை நடுவியே எவ்வுயிர்க்கும் தானான உண்மைதனை சாறு நாள் என்னாலும்பர். நான் நான் இங்கெனும் அகந்தை எனக்கேன் வைத்தாய். நான் எனக்குன்றும் நாட்டம். நான் தலை நான் என்னுள் தான் என்றொரு முதல் பூரணமாய் தலைப்பட்டு ஒப்பில் ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு அவசம் நல்கி மோனந்தனை விளைத்தால் இனியாது மொழிகுவதே அப்படின்பர். நான் என்னும் ஒரு அகந்தை எவர்க்கும் நறிந்தவுடன் ஜெகமாய நானாவாகி தான் தொடரும் இத்தால் வளரும் துன்பச் சாகரத்தின் பெருமை எவர் சாற்ற வல்லார். நான் தான் என்னும் மயக்கம் நான் என குளறு படைப்புடை பெயர்த்திடவும் அப்படின்னா தாய்மான சுவாமிகள் நான் அப்படிங்கிற தன்மை எடுத்து பல்வேறு பாடலை ஓதினர். அதான் தாய்மான சுவாமியுடைய அற்புதமான விஷயங்கள், அற்புதமான பாடல் வரிகள். நான் எனும் மட ஆண்மையினர் நம்ம குருநாதர் போல 9ஆம் அவை தீத்தொழிலின் நுரை 9 நின்று என்னுள் ஒடுங்குமேம்பர் அப்பர். என் பேச்சுக்கள் முதல் எல்லாம் எவ்வளவு இருந்து சூழ்ந்தாலும் முடிவில் நான் என்ற அகங்கார நிலையினவாய் என்னையே சுற்றி என்னகத்து அடங்கும். இது 9 என்னும் எண்ணி போல். இது எப்படின்னா 9 எதனால் பெருக்கி வந்த எண்ணில் உள்ள இலக்கங்களை கூட்டினா 9 வரும். இப்போ 9 2ஆல் பெருக்கினா 18, 18 1 கூட்டல் 8 9. இப்படி நீ 9ஓடு எதை வச்சாலும் அதை 9ஆல் பெருக்கினா 81, 8 1 கூட்டினா 9, 9 144 பெருக்கினா 1296, 1 2 9 6 கூட்டினா 9. அதனால் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம சொல்லித்தரார். முத்திரை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சீல், அதாவது இது இன்னாருடைய உண்மைங்கிற அடையாளம் அப்படிங்கிற குறிக்கும். அப்போ நான் என்னும் ஆணவ முத்திரையிடப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்து வளரும். பிறக்கும்போதே என் பேர் என்ன, நான் யாருக்கு பிறந்தேன், யாருடைய அண்ணன் தம்பி, எப்படி தான் யாரோட பிறந்தேன், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நானை சுற்றி 4 முத்திரையோடு தான் நம்ம பிறக்கிறோம். இந்த முத்திரை அழியணும். இது இறைவன் திருவருள் கூடினா தான் அழியும். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்து கந்தரநாத் சொன்னார்ல, அது மாதிரி. அடுத்தது இந்த பாட்டில் காளியோட நடனம் செய்தது. காளி கதம் ஓவ நின்று நடமாடி காளியை குணஞ்சை கூத்துடையோம் சம்பந்தருடைய வரிகள். இந்த பின்பாதியில் வர வரிகளுக்கு மேற்கோள். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் தட்சிண செவிதன். தட்சிணத்தை வளர்க்காது. சிவனார் மன்னக்குள்ள உபதேச மந்திரம் மட்டும் இதைத்தான் படிச்சிருக்கோம் நம்ம. உபதேசம் பெறுபவர் கிழக்கு நோக்கி இருக்க, உபதேசிப்பவர் வடக்கு நோக்குவார்.
அப்போ உபதேசம் பெறுவருடைய வலது காதில் உபதேசம் செய்யப்படும். அந்த வலது காது தட்சணம், தெற்கு பக்கம் இருக்கிறதுனால அதுக்கு தட்சண செவினார். அரியணை மீதில் தன்மகவான அருமுகன் தன்னை இருத்தி பரசிவன் தாழ்ந்து வளச்செவி கொடுப்ப பரிந்து உபதேசமே புரிந்தான்பார் தனிகாச்சலம் புராணத்தில். அடுத்தது பொட்டு எழ முடுகி. பொட்டு எழனா பொட்டு, அதாவது தொலை. சாடு குன்றது பொட்டு எழ சூர் பொட்டாக பார்த்திருப்போள். இப்படி பல்வேறு அற்புதங்களை தொகுத்து வச்சுக்கிற அந்த பாடல் என்ன கேட்குறாருன்னா, அதாவது திடீர்னு எதிர்த்து நின்ற மாகாடியோடு திக்கிட தருகிட தீதோன்னு ஒரு ஓசையோடு ஒப்பற்ற விசித்திரமான பல வகைதான எதிர் நடனமாடிய திருவடி மலரை கொண்ட சிவபெருமான் உபதேசமுடைய பிரணவத்தின் உட்பொருளை சொல்வாயாகன்னு கேட்க முன்பு ஓதாமலே உணர வேண்டியதும் ஞான ஆனந்தமயமானதுமான மேலான ஞான ஆகாசமானதுமான பொருள் இதுதான்னு அவருடைய வலது காதில் உபதேசித்தருடைய குருநாதனை குறையற்ற வழியில் சண்டை செய்த சூரனாகிய தலைவனுடைய உடல் பொடிபட்டு அடிய வேகமாக எதிர்த்து கூறிய வேல் கொண்டு எரிந்திட்ட வளப்பம் பொருந்திய புயங்களை கொண்ட பெருமாளை பச்சை நிறம் கொண்ட அழகிய மயில் மீது நடனம் செய்பவனே வஜ்ராயத்தை கையில் கொண்ட தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் அழகு கொண்ட ஐராவதம் என்ற யானை உச்சை சிரவம் அப்படிங்கிற குதிரை தேர்வைகளோடு பொலிவு பெற்று விளங்கும்படி அவனை வாழவித்த மருமக பெருமாளே வாழ்ந்து விளங்கும் தேவர்களின் பெருமாளே. என்ன கேட்குறார் அப்படின்னா, 9 வாயிலுடைய பச்சை மண்ணாலாகிய பாத்திரம் போன்ற இந்த உடல் நல்வினை தீவினைங்கிற இருவினைகளின் தோய்ந்து மிகுந்த பிணியிட்டிடை மிக்கவரும் நோய்கள் ஒரு பொழுதினேனும் உயிர் நிறுத்திருப்பதற்கு தடைகள் செய்ய எப்படி மேலான நற்கதியை நாம் கரையேறி அடைவதுன்னு பிளவுபட்ட அளவு கூட இந்த உண்மையை அறியாதவர்களாய் தங்களுடைய ஆசை போன வழியே துன்பத்தை தருகின்ற பேராசை என்கின்ற கடலில் விழுகின்ற மூடர்களின் தீய வழியில் நான் விழுந்து விடாமல் வலிமை கொண்டதான 96 தத்துவங்களில் முற்றி கடந்த அறிவுக்கு எட்டாத ஞானம் உதயமாகும்படியான விளக்கமானது வெளிப்பட சத்துவம் ராஜதம் தாமதம் என்ற முக்குணங்கள் அழிய நான் என்று எழுகின்ற ஆணவ உணர்ச்சியாகிய அந்த அடையாள முத்திரை அழிய தெவிட்டாத அமுது என்னும்படியான முத்தமொழி தெரிந்து போதிக்க வல்ல உன்னுடைய இனிய வாக்கால் உபதேசித்து எனக்கு அருளும் ஒரு நாள் கிட்டும் கருணை எனக்கு வாய்க்குமானுகிறார். என்ன ஒரு நுணுக்கமான வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை பழனி ஆண்டவன் திருவிழா சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமும் வெற்றிவேல் முருகன் கரோரா பழனிபுரி ஆண்டவன் கரோரா பழனி வேலு கரோரா முருகாசன்.